தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/11/2025 வியாழக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், காலை 11:39 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு பாட்டுண்டு. நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசரிது தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேனே. எந்த நாள் எப்படி இருந்தா என்ன, எந்த கோள் எப்படி இருந்தா என்ன, எனக்கு நான் முருகன் நினைச்சால் எதுவும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். இதுக்கு முன்னாடி ஞான சம்பந்தரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்த போது பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு நாளும் கோளும் நல்லா இல்ல, நீங்க மதுரைக்கு போக வேண்டாம் அப்படின்னாங்க. எப்பவுமே நெகட்டிவா சொன்னா சில பேர் யோசிப்பாங்க, போக வேண்டாம்னா தடுத்தல் வந்துருச்சேன்னு இருந்துருவாங்க. சம்பந்தர் என்ன சொன்னாரு, இல்ல பரவாயில்ல நான் போறேன், காரணம் நாளும் கோளும் என்னை ஒன்றும் செய்யாது, என்னுடைய இதயத்துக்குள்ள சிவபெருமான் இருக்கிறாரு, என்னிடம் சிவன் இருப்பதனால நான் எவனுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு மதுரைக்கு வர்றாரு. அப்ப வர்ற போதுதான் அவர் படிச்ச பாடல் கோளறு திருப்பதிகம்னு படிச்சாரு. அதுல என்ன போடுறாரு, வேயூரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால், அந்த கங்கையை முடியில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் என் உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, பாம்பிரண்டுன்னா ராகுகேது, இந்த உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, அவை எனக்கு நல்லது செய்யும், நவகிரகங்களும் நவக்கோள்களும் எனக்கு நல்லது செய்யும், ஞாயிறாக இருந்தாலும் திங்களாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் புதனாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் சுக்கிரனாக இருந்தாலும் சனியாக இருந்தாலும் ராகு கேதுக்களாக இருந்தாலும் நவகிரகங்களால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஏனென்றால் என்னுடைய உள்ளத்திலே சிவன் இருக்கிறார்னு சொல்றாரு. ஆகையினாலே நீங்க சிவன் வழிபாட்டில் ஒரு பாடல் திருவாசகம் படிச்சிருப்பீங்க. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகாருங்கிற அதுல என்ன வருது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்கன்னு வாழ்க வாழ்கன்னு வரும். இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு உயர் அதிகாரி தமிழகத்துல லெட்டர் பேடில் என்ன எழுதியிருக்காருன்னா, முதல்ல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. காரணம், சிவனுடைய நாமம் நான் சொல்லிக்கினே இருக்கணுமா. ஏதாவது சில பேர் சில காரியங்கள் செய்கிற போது சிவசிவா சிவசிவாம்பாங்க. அப்படி சொல்ல சொல்ல உரியேற திரியேறும். ஆகையினால ஞான சம்பந்தர் சொன்னது போல நமக்கு நாள் கோள் எதுவுமே பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சிவன் வழிபாடு நமக்கு தேவை. சிவபுராணம் தினந்தோறும் நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க கேசட்ல போடலாம், அல்லது உங்களுடைய செல்லுல வச்சு பார்க்கலாம், அல்லது வாய்நாள படிக்கலாம். ஆக ஒரு நிலை கொண்டு படிச்சா இந்த நாள் மட்டுமல்ல, சிவபுராணம் பாடக்கூடிய இடங்களில் எல்லாம் இப்போலாம் முற்றோதல் வைக்கிறாங்க. அது படிக்க படிக்க திருவாசகத்தை படித்தால் நமக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். மனக்கசப்பு ஏற்படுகின்ற நாள். தேவைக்கேற்ற பணம் சேரும் என்றாலும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். பயணங்களால் விரயமும் உண்டு, பிரச்சனைகளும் உண்டு. ஆரோக்கியத்திற்காகவும் செலவிடுவீர்கள். இன்று நீங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. இறை வழிபாடு நன்மை தரும். குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது உகந்தது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு வெளிவிட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். இன்றைக்கு வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் பற்றிய தகவல் கிடைக்கலாம். வியக்கும் செய்தி அதிகாலையிலேயே வீடு சேரும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே 6ஆம் இடத்தில் பலம் பெற்றிருப்பதனாலே உத்தியோகத்திலே உயர்வு, ஊதியத்திலே உயர்வுகள் கூட கிடைக்கலாம். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்கள் அதற்காக தீட்டிய திட்டங்கள் இன்று வெற்றி பெறலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு உடன்பிறப்புகளால் உற்சாகம் ஏற்படுகின்ற நாள். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். துன்பங்கள் தூர ஓடும். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்பாராத விதத்திலே இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 2இல் குரு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் ஒத்துழைப்பு திருப்திகரமாகவே இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே கொஞ்சம் கவலைக்குரிய சூழலும் உருவாகலாம். ஒரு சிலரிடம் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பொருளால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற பொழுதும் அதை கையாளுகின்ற பொழுதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் ராசியில் இருக்கும் குரு வக்ரம் பெற்றிருக்கின்றார். குரு வாரம் இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை கும்பிடுவது நல்லது. குரு கவசம் பாடி குருவை வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. உறவினர்கள் உதவிக்கு மீட்டுகின்ற நாள். உற்றார் உறவினர்கள் இன்றைக்கு நீங்கள் கேட்ட உதவியை மறுக்காமல் செய்வார்கள். ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். காரணம் 7லே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட பொதுநலத்திலே உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வந்துவிடும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நல்ல தகவல், அதாவது உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய பதவிகள், இதுவரை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் பதவிகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். 12 வியாழன் இருப்பதனாலே பயணங்கள் உறுதியாகலாம். நீண்ட தூர பயணங்களால் சிலருக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது. விரயத்திற்கு மேல் விரயம் வரலாம். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 2லே சுக்கிரன் இருக்கின்றார். தேவைக்கேற்ப பணம் வரலாம். பெண்மொழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரிப்பு குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. விட்டுக் கொடுத்து சென்றால் வேதனைகள் அகலும். துலாம் ராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுக்க மறுப்பார்கள். ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். எனவே அருகில் இருக்கும் சக பணியாளர்களையும் மேல் அதிகாரிகளையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சமூகத்தில் பெரிய மனிதர்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இந்த விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாக காரணம். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒருமுறை புரட்டி பாருங்கள். இன்றைக்கு ராசியிலேயே விரையாதிபதி புதன் இருப்பதனாலே இடமாற்ற வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம், யோகங்களிலேயே மிக தலை சிறந்த யோகம் என்பார்கள். எனவே இன்று உங்களுக்கு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. புதிய பொறுப்புகள், பதவிகள் வரலாம். விழாக்களும் விருந்துகளிலும் கலந்து கொள்ளும் சூழலும் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்ற சிந்தனைகள் வெற்றி பெறும். தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலில் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவார்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்கின்ற நாள். இன்றைக்கு எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். 1 மடங்கு நீங்கள் வரவு வந்தால் 2 மடங்கு உங்களுக்கு செலவுகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். அதே நேரத்தில் 3லே சனி இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் காரியங்கள் முடியும் வரை அதை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். 12ஆம் இடத்திலே செவ்வாய். இடம்பூமி விற்பனையினால் ஏதாவது ஒரு தொகை உங்கள் கரங்களில் கிடைக்கலாம். இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு இடம் விற்குமா என்பது சந்தேகம்தான். இன்றைக்கு வியாழக்கிழமை என்பதனாலும் ராசிநாதன் குரு என்பதாலும் குருவை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். கோடி நன்மை என்பார்கள். கருத்து வேறுபாடுகள் அகலும். கடல் தாண்ட முயற்சிக்கு வித்திடும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய திருப்பங்களும் ஏற்படும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். பெற்றோர்களின் ஆதரவோடு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சனி ராகு. சனி பலம் பெற்றிருக்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். துன்பங்கள் விலக நீங்கள் சனி பகவானையும் வழிபட வேண்டும். அதே நேரம் 6ல் குரு இருப்பதனாலே ஊரில் பகை என்பார்கள். குருவையும் கும்பிட வேண்டும். இப்பொழுது குரு வக்ரத்தில் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு கிழமை வியாழன். அருகில் இருக்கும் சிறப்பு ஆலயங்களுக்கும் செல்லலாம். அல்லது சிவாலயங்களுக்கு சென்றும் அங்குள்ள குருவை நீங்கள் கும்பிடலாம். வழிபாட்டு மூலமே இன்றைக்கு நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள இயலும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள்.
மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் குரு இப்பொழுது வக்கரம். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கலாம். சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளோ இதுவோ கிடைப்பது அரிது. கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டு செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குரு வக்கர நிவர்த்தியாகும் முறை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குழந்தைகள் நலனிலும் அக்கறை காட்டுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே நல்லது. தூரதேசத்தில் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவருடைய முன்னேற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலும் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் இந்த நாள் குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.